தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொன்னீர். வார்த்தையான தேவன் எங்களோடு இடைபடும் அப்பா. மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை இயேசப்பா எங்களிடத்தில் பேசும். ஆண்டவரே, முதலாவது அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்க தேவ கிருபையை தாரும் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவர்கள் வறுமையாய் கடந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தேவ கிருபையை தாரும். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனம் பலனமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலை போலவும் ஓசையிடுகிற கை தாளத்தை போலவும் இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் போய் கர்த்தருக்குள்ள இந்த வார்த்தைகளை வீட்டுல தியானித்து இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை குறித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என் வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க வாரந்தோறும் இங்க கடந்து வந்து இந்த வார்த்தைகளை இங்க கேட்கும் போது இந்த திருவசனத்தை போய் வீட்டுல என்ன பண்ணணும்? அந்த வாரம் ஃபுல்லா தியானிக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உங்களை உன்னத ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இங்க வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல வார்த்தையான தேவனோடு நீங்க என்ன பண்ணணும்? சஞ்சரிக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கினார், அதற்காக தான் உங்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஏன்? தேவன் அன்பாய் இருக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அன்பாய் இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் தான் நாம பண்ண சகல பாவம் அக்கிரம துன்மார்க்கத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி, பாருங்க, உலக மக்களிடத்திலிருந்து புறஜாதி மக்களாய் இருந்த நம்மை ஆபிரகாமுடைய சந்ததியாய் அவருடைய பிள்ளையாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர் முந்தி உங்கள் மேல அன்பு வைத்தார். 4 தலைமுறைக்கு முன்ன இருந்த ஒரு சந்ததி நீங்க எடுத்து பாருங்க. உங்க தாத்தா, முப்பாட்டை, கூட்டை, என்ன பண்ணுங்க, அவங்களுடைய தலைமுறை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நீங்க என்ன பண்ணல, பார்க்கல. 10 தலைமுறைக்கு இருந்த ஒரு ஆளை யாராவது போட்டோ காட்டுங்க பார்க்கலாம். இருக்கிறாங்களா? யாராவது தெரியுமா? தெரியாது. நாம் அந்த பூமியில வானத்திலிருந்து குதிச்சு வரல, யாரோ ஒரு சந்ததியில தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் அறியக்கூடிய கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறாராம். கிருபை என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு. இந்த கிருபைக்குள்ள சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்திலே எல்லா காரியத்திலும் மேலானது எது தெரியுமா? எது உலகத்துல எல்லாத்துக்கும் மேலானது எது? தேவனுடைய கிருபை. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் தான் உங்களை ரட்சித்தது. அந்த கிருபை, அந்த அன்பு தான் உங்களை ரட்சித்தது. நீங்க சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் நல்லா வாசிச்சு பாருங்க. உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக உங்களை தண்டிக்காமலும் உங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக உனக்கு சரியட்டாமலும் வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ, பாருங்க, வானம் எவ்வளவு தூரம் இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அநேக கிரகங்கள் இழப்பு இருக்கு, பல கிரகங்கள் இருக்கு. போக போக இன்னும் இதுவரை யாராலும் அந்த வானத்தின் எல்லையை கண்டே பிடிக்க முடியல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா என்ன பண்ணிட்டாராம்? உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை, உன் துன்மார்க்கத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டார். இது போல ஒரு கடவுள் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையவே கிடையாது. ஏன்? அவர் முந்தி நம்மளை அன்பு கூர்ந்தார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அன்பு எனக்கு இராவிட்டால். ஏன் அன்பு உனக்கு இராவிட்டால்? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 நாம் வாசிப்போமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். ஏன் நம்ம வந்து அவரை அன்பு கூறணும்? ஏன் நம்ம வந்து அவர் அன்பு கூறணும்? பாருங்க, உலகத்துல அநேக பாவத்துல, அக்கிரமத்துல, துன்மார்க்கத்துல, உலகான சேத்துல இன்னும் விழுந்து கிடக்கிறாங்க. இன்னும் எழுந்துக்கவே முடியல.
பல தலைமுறை அப்படியே துன்மார்க்க வழிகளிலே கிடக்கிறாங்க, அக்கிரம வழிகளிலே கிடக்கிறாங்க. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவர் நாம மகிமைக்காக உன்னை அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அவர் உன் மீது வைத்த அன்பு மகா பெரியது. அது நமக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெருசு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இதை எல்லாத்தை விட தேவனுடைய அன்பு தான் பெருசு. ஏன் தெரியுமா? இந்த விசுவாச நம்பிக்கை உனக்கு எப்படி வரும்? விசுவாசம் இருக்குப்பா, நம்பிக்கை இருக்கு, எப்படி வரும்? நீ பண்றது பூரா துன்மார்க்கம், நீ பண்றது பூரா அக்கிரமம், நீ செய்யறது பூரா தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவம் செய்யணும்னு வச்சுங்களேன். கர்த்தர் என்னை உயர்த்துவாரு, என்னை சகல காரியத்தில் என்னை உயர்வா எடுத்துன்னு வைப்பாரு. எப்படி வைப்பாரு? முதலாவது விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அடிக்கடி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நம்மளுக்கு விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார், அவன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கடலத்தை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை பெருகவே பெருகப்படும் சொன்னாரு. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருக்கிறீங்க. இந்த விசுவாசம் வேற. இது இந்த பூமியில என் தேவனாய் கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விசுவாசம். அவன் நம்பினான். எத்தனை வயசு வரைக்கும்? 100 வயசு ஆகிற வரைக்கும் ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினான். அவனுக்கு ஈசாக்கு என்று மகனை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இது பூமியின் சந்ததிகளுக்காக, பூமியின் ஆசை ஐஸ்வர்யங்களுக்காக ஒரு சந்ததி ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த என் தகப்பன். அந்த வாக்கு தத்துவத்தை அவன் விசுவாசித்தான். கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அந்த சந்ததி அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். இன்று இருக்கிற இஸ்ரவேல், அதுதான் கானான் தேசம். ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம், இந்த பூமிக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த இடத்துல என்ன பண்ணாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். ஆனா உன்னை எங்க கொண்டு போறார் தெரியுமா? பரம கானான், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறார். அதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. அந்த அழைப்புல, விசுவாசத்துல, நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. முதலாவது விசுவாசம். என்னை கர்த்தர் இந்த உலகத்தில் அநேக ஜாதி ஜனங்கள் இருந்தாலும் இந்த சத்தியமுள்ள சபையில என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை நிச்சயமாகவே கைவிட மாட்டார். இருக்கா விசுவாசம்? விசுவாசம் உள்ள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை துதிக்கிற அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த அந்த பரம கானான்ல கொண்டு போய் என்ன பண்ண போறாராம்? விட போகிறார். அதற்காக தான் உங்களை அறிஞ்சிருக்கிறார், உங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும், பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என் இடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். பாருங்க, அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவனுடைய சந்ததி கானான் தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். உங்களை நித்திய பரலோக ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போக போகிறாரா. அந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா. சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நீங்க இங்க சொல்றீங்க, அது எங்க இருக்கு? வெளிப்படுத்தினல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்ப எத்தனை வாசஸ்தலம் இருக்காங்க பரலோகத்துல? 12 வாசஸ்தலங்கள் இருக்கு. வாசிங்க. 12 முத்துகளாய் இருந்தன. ஒவ்வொரு
ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. பாருங்க, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணு. எங்க? பரலோக ராஜ்யத்துல நீங்க நடந்து போற தரம் அப்படி இருக்குமா? ஹல்லேலூயா. அங்கதான் உங்களை கொண்டு போகிறதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இருக்கா இல்லையா? ஏதோ நாங்க வந்து பாருங்க, ஏதோ நாங்களும் சர்ச்சுக்கு வந்தோம், இங்க வந்து வார்த்தை கேட்டோம், எல்லாரும் போனாங்க, நாங்களும் எல்லாரும் என்ன பண்ணோம்? நாங்களும் கிறிஸ்தவங்க தான். நாங்களும் என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸ் வந்தா நாங்க பிரியாணி செஞ்சு கேக்கு வெட்டி எல்லாருக்கும் கொடுப்போம். நாங்களும் கிறிஸ்தவங்க தான். அன்னைக்கு போய் நாங்க நல்லா புது துணி போட்டுக்கின்னு என்ன பண்ணுவோம்? நாங்களும் கொண்டாடுவோம் ஏசப்பா பிறந்த நாளை. இது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கணும்? என்னை பரம காணானுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போவார். அந்த நிச்சயம் இருக்கா? இப்ப திடீர்னு சாவரன்னு வச்சுங்களேன், இப்ப மரிச்சா நித்திய பரலோக ராஜ்யத்துல என்னை கர்த்தர் கொண்டு போவார். அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அந்த நம்பிக்கை வேணும். என்னை நிச்சயமாக நான் மரித்தா என்னை கர்த்தர் நித்திய ராஜ்யத்திலே என்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை முதலாவது வாழ்க்கையில் இருக்கணும். இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை அன்பு கூறுவாருங்க. இல்லைன்னா நான் வேதத்தை வச்சுன்னு சொல்றேன், தலைகினா கூட நம்மளே கர்த்தரை அன்பு கூறவே மாட்டார். ஏன் அன்பு கூற மாட்டார்? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீ அன்பு கூறாத. லௌகிக கவலை உன் இருதயத்தை ஒடுக்கும். கடந்த நாட்கள்ல வாசிச்சோம், எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளது. இந்த மகா கேடும் கிறுக்குள்ள இருதயத்துல கர்த்தர் வந்து எப்படி வாசம் பண்ணுவார்? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பா இருக்கிற பாருங்க, இருதயத்துல பாருங்க, துன்மார்க்கம், அக்கிரமம், பொறாமை, மற்றவங்களை குறிச்சு எரிச்சல், துன்மார்க்க சிந்தை. இங்க கவனிங்க, ஆழமான சத்தியம். நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்க நல்லா தியானிச்சு நீங்க கர்த்தருக்குள்ள உங்க இருதயத்தை நீங்க ஒப்பு கொடுத்தா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, உலகத்துல நடக்கக்கூடிய சகல சம்பவங்களும் போன வெள்ளிக்கிழமை நாங்க என்ன பண்ணோம், அதை குறித்து தியானிச்சோம். உலகத்துல என்னென்ன நடக்குதோ அது என்ன பண்ணிருக்கிற கர்த்தர், அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க. உலகத்துல என்ன நடக்க போகிறதோ அந்த காரியத்தை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவாங்க. வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. கள்ள போதகர் வருவான், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. ஹல்லேலூயா. கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்க. கடைசி நாட்களில் வஞ்சக உபதேசம் வரும். நீங்க தெருவுக்கு ஒரு சபை, தெருவுக்கு ஒரு ஊழியக்காரர், வேதம் சொல்லுகிற தன்னைத்தானே வெறுத்து அனுதினம் என் சிலுவையை சுமந்து வருகிறவன் பாக்கியவான். நமக்காக நிர்வாணமாய் சிலுவையை தன் ஜீவனை கொடுத்தார். நமக்காக அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். இந்த சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கே நித்திய ஜீவன். இந்த சத்தியத்தை அறிந்திருந்தும் துணிகரமாய் காணிக்கையும் தசம பாகத்தையும் வாங்கி தனக்காக தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணாங்க, சொத்துக்களை சேர்த்து வைத்து அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யறாங்க. நீங்க அப்படியாப்பட்ட ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க. சத்தியம் 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 வார்த்தைக்காக எழும்புகிற ஊழியக்காரர்கள் இல்ல. காரணம் என்ன? கடைசி நாட்களிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. கொள்ளை நோய் வந்தாயிற்று. ஹல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதமாக எழும்ப கேள்விப்பட்டு இருக்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இன்னும் நிறைவேறல. கொடிய பஞ்சம் வரும். பாருங்க எப்படி உலக தழுவின ஒரு கொள்ளை நோய் வந்ததோ பாருங்க. அங்கங்க பூமி அதிர்ச்சி. கடந்த நாட்களில் ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அதை என்ன பண்ண அதிகாலையில தியானித்தோம். ஆவியானவர் எங்களோடு பேசினார். இந்த வருஷத்தில் அநேக பூமி அதிர்ச்சி ஏற்படும் என்று சொன்னார். கர்த்தர் அதை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீங்க போய் அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஜனவரி 1ஆம் தேதி இந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல கர்த்தர் பேசினார். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சகல அடையாளங்களும் நடந்தாயிற்று, இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும் நடக்கல. கொடிய பஞ்சம் வரப்போகிறது. உலகம் தழுவின ஒரு பஞ்சம், உலகம் முழுவதும் தழுவின ஒரு பஞ்சம் வரப்போகிறது. கண் கூட நம்ம காணப்போகிறோம். இது நடக்க போகிறது. ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியத்தின் நிமித்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையிலே காதுள்ளவன் கேட்க கடவன். அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் நம்பிக்கை. ஏன்? தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நீ விசுவாசிக்க முடியும், அவரை என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். வார்த்தை கேட்டவனே அங்க போனவன, ஐயா உலகத்துல இருக்கிறோம், அவன் அப்படி நடந்துங்கிறான், ஏமாத்துறான், பொய் சொல்றான், திருடுறான், அவெல்லாம் நல்லா தாங்கிறான். நாம பரிசுத்தம் பரிசுத்தம் போறோம், நீதி நீதின்னு போறோம், உண்மை உண்மைன்னு போறோம், சத்தியம் சத்தியம் போறோம். என் உபத்திரம் தீரல, என் கஷ்டம் தீரல, என் கடன் பாரம் தீரல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபத்திரப்படுகிறது நல்லதற்கே, உன் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சங்கீதம் 119:71 வாசிக்கிறோம், ஆண்டவரே நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கே, ஏனெனில் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உபத்திரவத கவலைப்படாதே. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. ஏன் தேவனை தரிசிக்க முடியும்? அந்த தேவ அன்பு இடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பரம கானானுக்காக என்ன பண்ணார், உங்களை ஆயத்தப்படுத்துறாராம். என்னுடைய தேவனுடைய வாசஸ்தலம் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். அந்த வழியை அறிந்தால் மாத்திரம்தான் நீ நித்திய ராஜ்யத்துக்கு நேராக கடந்து போக முடியும். காரணம் என்ன? அவர் முந்தி உன்னை அன்பு கூர்ந்தாரா, அந்த அன்பு உன்னிடத்துல வாசம் பண்ணுது. அந்த அன்பு உன்னிடத்துல இல்லைன்னா என் தேவனாகிய கர்த்தரை எப்படி ஆராதிப்ப? கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்துல வந்து ஒரு மனமா துதிப்ப. நீங்க அநேக பிள்ளைகள் வரக்கூடாதபடிக்கு தடை என்ன தெரியுமா? லௌகிக கவலை. இருதயத்துக்குள்ள என்ன வந்துச்சு? லௌகிக கவலை, துக்கம், வேதனை. உலகத்துல அந்நிய ஜாதி ஜனங்களை பார்க்கிறாங்க. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 60, பலத்தின் மிகுதினால் 70, 80. இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் முழுதும் சஞ்சலமும் வருத்தம் தர அந்த பூமியில மனுஷனுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீ நினைச்ச அம்மாடி போல ஆயிட முடியுமா? ஆக முடியுமா? முடியாது. என் தேவன் எனக்காய் கொடுக்கப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதம் என்னை விட்டு ஒரு நாள் நீங்க போகவே போகாது. அதான் சொல்ற வேதம் சொல்லுகிறது, உன் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிற உன் பரம பிதா. உன் தேவை அவருக்கு தெரியுங்க. ஒரு டைம் வீடியோ எடுத்தோம்னா ஒரு 4 GB 5 GB ஆயிடுதுங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லு. நான் மறுபடியும் அதை குறித்து சிந்தனையே கிடையாது. நாம என்ன செய்யலாம்னு நினைக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? 64 GB கொண்ட ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கர்த்தர் கிருபை பாராட்டினார். நான் கேட்க இல்லை. நான் யார் இடத்துல போய் எனக்கு காணிக்க கொடுங்க, தசம்பா கொடுங்க, எனக்கு சபை இப்படி தேவை, நான் நிச்சயமா சொல்றேன், வேதத்தை வச்சு சொல்றேன், யார்கிட்ட நான் என்ன பண்றதுல கேட்டுருக்கேன்னா யார்கிட்ட கேட்கறதே கிடையாது. நம்புறீங்களே இல்லையா? இந்த மாசத்துக்கான சபைக்கான வாடகை காசு வந்துச்சு. நம்புறீங்களா? 12,000 வந்துச்சு. என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, சபையை நேசிக்கிறார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு சாப்பாட்டுக்கு ஆகிறதுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம சபைக்கு வரவும் கிடையாது. ரவிக்குமார் வந்துருக்கிறான். வந்தோடனே ரவிக்குமாருக்கு வாங்க கூப்பிட்டோம். அவங்கள்ட்ட நம்பர் வாங்கினாங்க. காசு என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு சாப்பாடு செஞ்சு போடுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபோன் போய் அனுப்பிச்சிட்டு போயிட்டாங்க. பொய் சொல்லலைங்க. நம்ம சபைக்கு வரவங்களா? வரவும் கிடையாது. வார்த்தையை பார்க்குறாங்க. சத்தியம் சத்தியம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆகாரத்துக்காக கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் தேவன் உண்மை உள்ளவர் இந்த இடத்துல நிச்சயமாய் வாசம் பண்ணுகிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனை நான் அன்பு கூறுறேன். காரணம் என்ன? அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக உன்னை அழைத்தாரா? நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலம் எதற்காக? ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற என் தேவனாய் கர்த்தர் 4 ஜீவன்கள் மத்தியில் என்ன பண்றாரா? உலாவுகிற தேவன். ஒரே ஒரு சிங்காசனம், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே அவர் வாசமாய் இருக்கிறவர். அந்த பரலோக ராஜ்யத்திலே சதாகால உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர். இருந்தவர் யார்? பிதாவாகிய தேவன். இருக்கிறவர் யார்? யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். வரப்போகிறவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
இருக்கிறவர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அந்த பிதாவாகிய தேவன் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவனை ஆராதிப்பதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உங்களை அறிந்து தெரிந்திருக்கிறாராம் அந்த சத்திய ஆவியானவர். அதனால்தான் பாருங்க, வேதத்தை நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசித்து பாருங்க, பிதாவாகிய தேவனை குறித்து இருக்கும், இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் குறித்து அந்த இடத்துல என்ன பண்ணல, அண்டர்லைன் பற்றி பண்ணப்பட்டிருக்காது. நீங்க வேதத்தை போய் வாசிச்சு பாருங்க. காரணம் என்ன? சதா காலங்களில் எங்க இருக்கிறாரா பரிசுத்த ஆவியானவர்? எங்க இருக்கிறாரு? உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது, எல்லா காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு வார்த்தை, பஞ்சம் வரப்போகிறது, அது இன்னும் வரல. எல்லாரும் நினைக்கிறாங்க இங்க ஒரு இடத்துல பஞ்சம், அங்க ஒரு இடத்துல பஞ்சம், அங்க ஒரு பஞ்சம், அதல்ல பஞ்சம். உலகம் தழுவின ஒரு பஞ்சம் வரப்போகிறது. உலகம் தழுவின ஒரு கொள்ளை நோய் வந்தாயிற்று. உலகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? பூமி அதிர்ச்சி. மாசத்துல பாகிஸ்தான்ல நடந்துச்சு பூமி அதிர்ச்சி. இந்தோனேசியா கடந்த நாட்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேசியா குவியல என்ன பண்ணப்பட்டாச்சு பணம். இப்ப சமீபத்தில் பாருங்க ஜப்பானுக்கு முன்ன வடக்குல என்ன உண்டாயிடுச்சு? பூகம்பம். அந்த பூகம்பம் நிமித்தமா சுனாமி. துல்லியமா நிறைவேறிருக்குது வார்த்தை. என்ன பண்ணுங்க? தேவனை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போவதே கிடையாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வாங்க. சும்மா ஏதோ 4 பேர் ஆராதிக்கணும் வராதிங்க. என்னடா சபை சும்மா சின்னதை வச்சு நடத்தினுங்கிறாங்க, கொஞ்சம் பேர் தானே. இந்த கொஞ்சம் ஜனமாதி நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க போகணுங்க. அதான் என்னுடைய ஆசை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவரை தவிர ஒருவரும் நித்திய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அவர் தான் வழி. அவர் தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் தான் ஜீவனை கொடுத்தார். நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையின் சத்தியம் நிறைந்தவராய் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி வாசம் பண்றாராம்? வார்த்தையான தேவன். எது வார்த்தை? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17 வாசிப்போமானால், இந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். அவர்தான் சத்தியம். இந்த வசனம், இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தை தான் உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். இந்த வார்த்தை உன் இருதயத்திற்குள் தங்கி தாபரிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த தேவ அன்பு உன்னிடத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன், கர்த்தர் எப்படி உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார்? உலகத்தில் இருக்கிற எல்லா கவலையத்தை அந்த இருதயத்தில் வச்சு கேடு கிறுக்குள்ளதான் இருதயம். மகா கேடு கிறுக்குள்ளது. துன்மார்க்கம், அக்கிரமம், பொய், புரட்டு நாவு, தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவத்தையும் செய்யும் இந்த இருதயம். அதனால்தான் கர்த்தர் ஒரே வார்த்தை முடிச்சிட்டார், கேடும் கிறுக்குள்ளது. இந்த நாள் பரிசுத்த ஜபத்தை ஏறெடுத்தீங்க. என்ன பரிசுத்த ஜபத்தில் ஏறெடுத்தீங்க? சங்கீதம் 51 என்ன ஏறெடுத்தீங்க? ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் இருதயத்திலே ஊற்றும், என்னை ஈசோப்பிலே சுத்திகரியும். ஆண்டவரே, என் இருதயத்தை எதை சுத்திகரியும்? ஈசோப்பிலே என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் கேடுள்ளதுங்க. இந்த இருதயத்துக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி இருக்கிறார். யார் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரோ அவங்களுக்கு என்ன இருக்காது? இருமாப்பு இருக்காது, கேடான சிந்தை இருக்காது, துன்மார்க்க பேச்சு இருக்காது, பொய் நாவு அவரிடத்தில் இருக்காது, அது அக்கிரமத்தை செய்யாது, அயோக்கியத்தனத்தை பண்ணாது, சகலமும் அன்பு. கடந்த நாட்களை பார்த்தோம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை முன் வசனத்தை பார்த்தோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். எந்த அன்பு? தேவனுடைய அன்பு. இந்த தேவ அன்பு எங்க இருக்கா? உன் இருதயத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. வாசிப்போம். 10 வாசிங்க. நான் பிதாவிலும், பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற இந்த வசனமே
நான் என் சுயமாக சொல்லவில்லை, என் இடத்தில் வாசமாய் இருக்கிற பாருங்க, பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். உன் கிரியை எப்படி இருக்கு? உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு? துன்மார்க்க கிரியா இருக்கிறியா? அதான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒருவன் தேவனுக்காக உண்மை உத்தமமா இருக்கும் போது, தேவன் அவனிடத்திலே வாசம் பண்ணும் போது, நீங்க பெற்றிருக்கிறீங்க தெரியுமா அபிஷேகம், நீங்க பெற்றிருக்கிறீங்க தெரியுமா தேவனுடைய கிருபை, சகலவற்றையும் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகள் இன்னதென்று உனக்கு என்ன பண்ணும்? வழி நடக்கும். உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல வந்தீங்க, இந்த சத்தியமுள்ள வார்த்தைகளை கேட்கறீங்க. அக்கிரமம் எது, துன்மார்க்கம் எது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் எது, அதை என்ன செய்கிறார் என்பதை குறித்து இனி வருகிற வசனத்தை பார்ப்போம். வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்க. பாருங்க, நம்பிக்கை. பிதா யாருக்குள்ள இருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவருக்குள்ள இருக்கிறாரு. அதை நீங்க நம்புங்க. அதான் நம்பிக்கை. ஒண்ணு விசுவாசம். அநேக வாசஸ்தலங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஏற்படுத்தினார். அந்த வாசப்படியா நீ பிரவேசிக்க வேண்டுமானால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை எல்லாமல் தேவராயத்தில் வர முடியாது. இதை நீங்க விசுவாசிக்கணும். அந்த வாசஸ்தலத்துக்கு நீங்க போகிறதுக்கு நம்பிக்கை. பிதாவாகிய தேவன் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். இருந்தவர் இருக்கிறார் தெரியுமா? அவர் யாருக்குள்ள இருக்கிறாராம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்குள்ள இருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? இருந்தவரும் இருக்கிறவரும். அந்த இருக்கிறவர் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வார்த்தையான தேவன் உனக்குள்ளே வாசம் பண்றார். நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து இந்த சத்திய வார்த்தைகளுக்கு நீங்க உண்மையாய் செவி கொடுத்தால் மாத்திரம்தான் தேவன் உங்களை அன்பு கூறுவார். இப்ப சொன்னது போல உங்க கிரியைகளில் என்ன பண்றீங்க? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வன். அதிகடி நான் சொல்லுகிற அந்த சபையில தான் சொல்றேன். என்னை கொண்டு மாத்திரம் இல்லைங்க, உங்களை கொண்டு கர்த்தர் அந்த கிரியை செய்வார். பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆனால் நீங்க சத்திய வார்த்தைகளை போய் மற்றவர்களுக்கு சொல்லும் போது, வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைத்து ஜபம் செய்யும் போது, என் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சுகத்தை கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவன். எனக்கு தைரியமா அந்த சாட்சி என்னால் சொல்ல முடியும். அநேக காரியங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும். நம்ம சென்னையில நிர்மலான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், நிர்மலான்னு ஒரு சிஸ்டர் வீட்டுக்குள்ள தங்கவே முடியாது. பிசாசுடைய தொல்லை. ஒவ்வொரு நாளும் வா செத்துலாம், தூக்குப்பட்டு செத்துலாம் வான்னு சொல்லிட்டு ஃபேன் கிட்ட வந்து உட்காந்து சாத்தா கூப்பிட்டே இருப்பாங்க. செத்துலாம் வா, தூக்குப்பட்டுக்க வா. நாங்க என்ன பண்ணோம்? நீ அந்த இடத்துல ஜப்பான கையில வச்சுக்கணும். ஜப்பான கையில வச்சுனாங்க. இங்க இருந்து பிரேயர் பண்ணணும். இயேசுடைய பரிசுத்தமுள்ள ரத்தம்னு சொல்லி என்ன பண்ணு, ஜபம் பண்ணுவான். நானும் பண்றேன். பண்ணி ஆயிடுச்சு. எடுத்து வீட்டை தொழிலுமா தொழிச்சாச்சு. அன்னிலிருந்து அருமையான நித்திரை. ஒரு நாள் அந்த சாத்தம் வந்து கூப்பிட்டதே கிடையாது. அந்த மகள் வந்து கடந்த நாட்களை வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு பிரேயருக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போய் சொல்லல. இதுக்கு சாட்சி மம்தாவும் பிரவீனும். உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் செஞ்ச அதே கிரியைகளை நீங்களும் செய்யணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா என்ன இல்லை உங்ககிட்ட? என்ன இல்லை? விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல, தேவ அன்பு இல்ல. தேவ அன்பு மாத்திரம் ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இருக்கவே இருக்காது. அன்புக்கு என்ன இருக்காது? வயிற்று எரிச்சலும் இருக்காது. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்களா, ஏசப்பா நீங்க நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா வளர. சில வீடுகளுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ண போக சொல்லலாம், மனசுக்கு பெரிய துக்கம் வேதனை. வீட்டில் வந்து கண்ணீர் விட்டு தேவசமத்தை நாங்கள் ஆண்டவரே தரித்திரங்கள் மாறட்டும், அவருடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாறட்டும், வியாபாரங்கள் மாறட்டும், அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. மனப்பூர்வமாய் ஊழியக்கான அடியன் ஆசீர்வதி என்று சொல்கிற ஆசீர்வதியும். யாரடி ஆசீர்வதிக்கிறான் ஆசீர்வதிக்கிறான், நீ யாரை சபிக்கிறீங்களோ அவரை சபிக்கிறான். ஆனால் சாபமான வார்த்தை யாரிடத்திலிருந்து வரக்கூடாது, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. சபிக்கவும் கூடாது, ஒருத்தரை சபிக்கவும் கூடாது. வார்த்தை அப்படியே நிறைவேறும். இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல எனக்கு கர்த்தர் அநேக பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாரிடத்திலும் கூடுமான மட்டும் எல்லாரிடத்துல சமாதானத்தை நாடுங்க. எல்லாரிடத்திலும் நீங்க அன்பா இருங்க.
அன்பு திரள் பாவத்தையும் மூடும். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, அது வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படுவதாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்துல எதை கேட்டாலும் அவர் கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். ஒண்ணு கேளுங்க, வேற எதுவுமே வேணாம் உலகத்துல. என்ன கேட்கறத விட்டு இப்ப நீங்க போறீங்களா, என்ன கேட்கணும்? அந்த பரலோக ராஜ்யத்துல என்ன எப்படியாவது இருக்கும் கொடுங்க ஆண்டவரே. என்ன இந்த உலகத்துல ஒரு 80 வயசுல இருப்பீங்க, அது வேணும்னா அந்த பூமியில உங்களுக்கு சமாதானம் தேவை. அது மேல உங்களுக்கு சமாதானம் வேணுமா? அது பிரயோஜனப்படவே படாது. இந்த உலகத்துல இருக்க சொல்ல கர்த்தர் உங்களோட கூட தான் சமாதானம் இருக்கும். ஆனா நித்திய காலமா உங்களுக்கு ஒரு காரியம் தேவை. என்ன? அந்த நித்திய பரலோக ராஜ்யம், அந்த பரம காணல், அது மாத்திரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உலகத்துல வேற எதுவுமே தேவை கிடையாது. அங்க பசியும் இல்லை, தூக்கமும் இல்லை, கண்ணீர் இல்லை, யாகமும் இல்லை, சஞ்சலம் இல்லை, ஒன்றை குறித்து உங்களுக்கு கவலையே இல்லை. அந்த நித்திய ராஜ்யத்திற்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே அறிவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அங்க பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வலது பக்கத்தில் இருப்பாரு. பிதாவாகிய தேவன் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரு. இவர்கள் யார்? வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறவர்கள் இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் நிற்பீங்க. அந்த நிற்கிற இடத்துல பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீட்டு இருப்பாராம். வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து வீட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திற்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிற்க உங்களை தைரியம் உள்ளவர்களாய் உங்களை நிற்க வைக்கிறார் அந்த இடத்துல. ஏன்? அந்த வார்த்தையான தேவன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க அவருக்கு ஒரு சிங்காசனம் கிடையவே கிடையாது. எங்க? பரலோக ராஜ்யத்துல ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அங்க மாமிசத்தில் வெளிப்பட்டவர், அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிற ஆட்டுக்குட்டியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? இருதயத்திற்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர் இம்மூவரும் ஒருவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இம்மூவரும் ஒருவரே. ஒரே தேவன், அவர் திரியேக தேவன். 3 தன்மையில் வெளிப்பட்டார். ஆனாலும் சதா காலங்களில் உன் இருதயத்திற்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? உன் இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்குதுங்க. அந்த இருதயத்துக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்றாரு. அந்த இருதயத்துக்குள்ளதான் அன்பு கூர்ந்து உன் இருதயத்துக்குள்ள வந்து கர்த்தர் எப்பொழுதும் யுகா காலமும் உன் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3 வாசிப்போமானால், தேவ தூதர்கள் இறங்கி எங்க வராங்களா? மனு புத்திரத்திலே கடந்து வராங்க. ஏன்? இதோ தேவனுடைய வாசத்தலம் மனுஷனுடைய இருதயத்தில் அல்லவா காணப்படுகிறது. உன் இருதயத்தை தான் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். பலகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என் இடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க கர்த்தரை பார்க்கலையா? தேவனுடைய கிரியைகளை நீங்க காணலையா? அப்ப இன்னும் பிதா என்ன பண்ணல? உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணல. என் தேவனாய் கர்த்தர் உன் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுவாரானால் சகல பொல்லாப்பு உன்னை விட்டு நீங்கி போயிடும். அதுதான் அன்பு திரள் பாவத்தையும் மூடிடும். இந்த அன்பு உனக்குள்ள வரும்போது நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறது போல என்ன பண்ணுமா? பகை விரோதத்தை ஏற்படுத்தும், அன்போ திரள் பாவத்தையும் மூடிடும். யார் என்ன பேசினாலும் சரி, யார் உன்னை தூசிச்சாலும் சரி, யார் உன்னை காரி உன் மூஞ்சில துப்பினாலும் சரி, உன்னை கேவலமா பேசினாலும் சரி, ஜாதி ஜனங்கள் மத்தியிலும், ஹல்லேலூயா, உற்றார் உறவினர்கள் மத்தியிலும், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் மத்தியிலும்,
அதே போல அநேக இனபந்துக்கள் மத்தியிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் உன்னை காரியம் மூஞ்சில துப்பினாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தொடச்சு இப்படி விட்டுட்டு என்ன பண்ணாரா? இதாவே இவர்களை இந்த சுபாவம் உனக்குள்ள வந்துடும். அதனால கர்த்தர் சொல்கிறார், சிறுவேளைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. இந்த பிறரை நேசிக்கக்கூடிய நேசம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்க, உன் இருதயத்துக்குள்ள இந்த நேசம் வந்துடுச்சுன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. வாசிப்போம். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யோத்து என்கிற யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? பாருங்க, இந்த போராட்சி போறாங்க, ஊர்ல அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தல? ஏன் அவங்கெல்லாம் வந்து தேவனை ஆராதிக்கல? ஏன் அவர்களெல்லாம் ஆராதிக்கல? அவங்களாம் ஏன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல? அவங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தல, உலகத்துல நடக்கிற சம்பவங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தல. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன நடக்கிறது சொல்லி இருக்கிறாரோ அந்த சகல வார்த்தைகளை நடந்து கொண்டு இருக்கிறது, அது அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தல. ஆனா உங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அவர் முந்தி உங்களை அன்பு கொண்டாங்க, உங்களை நித்திய ராஜ்யத்திற்காக அவர் அழைத்திருக்கிறாருங்க, உங்களை ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் உங்களை தெரிஞ்சிருக்கிறார் கர்த்தர். அதனால தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பொய்யனும் பொய்க்கு பிதா. சாத்தானுடைய கிரியைகளை வெளிப்படுத்துறீங்களா? பிதாவுடைய கிரியைகளை வெளிப்படுத்துறீங்களா? ஒருவன் தேவ அன்பு அவரிடத்தில் இருந்துச்சுன்னா தேவனுடைய கிரியைகளை மாத்திரம் தான் வெளிப்படுத்துவான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அவர் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உனக்குள்ள அந்த உண்மை இருக்கணும். வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, பார்த்தீங்களா? கேளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 வசனங்கள் சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால். ஹல்லேலூயா. ஏன் அன்பாய் இருக்கணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு கற்பனை, ஒரே ஒரு கட்டளை, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏன் அன்பு கூறணுமா? வேதம் சொல்லுகிற, இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நீங்க எதை கை கொள்ளணுமா? எதை கை கொள்ளணும்? தேவனுடைய திருவசனத்தை. இந்த தேவ திருவசனத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா தான் தேவன் உங்களுக்குள்ள அன்பா இருப்பார். இந்த தேவ வசனத்தை நீங்க கை கொள்ளணும்னா முதல்ல நீங்க தேவனிடத்துல அன்பு கூறணும். இந்த அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மாயமற்ற அன்பு அல்ல. சில பேர் நடிப்பாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது போல காட்டுவாங்க. சில பேரை மூஞ்சி பார்த்தவொன்னே எப்ப பாரு அழுதுங்கிறாப்லே இருக்காங்க, மூஞ்சி பார்த்த சோகமா. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு சிச்சினா இருப்பாங்க. இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். முகத்தை பாக்குறீங்க தானே? ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். உங்களிடத்துல வாசம் பண்ணாததுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பு இருதயத்துல இல்ல. அதனால தான் கர்த்தர் இருதயத்துல வாசம் பண்ணல. அதனால தான் உனக்குள்ள பொறாமை, அதனால தான் உனக்குள்ள எரிச்சல், உனக்குள்ள துன்மார்க்க சிந்தை, சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், குரோதம், விரோதம், சகலமும் மாமிச கிரியைகள் வெளிப்படுது. அப்ப நாம எப்படி இருக்கணுமா? நல்லா இருக்கலாமா? இருக்கவே கூடாது. பிரதர், நீங்க இருக்கிறீங்களா? அதுக்காக தாங்க நாங்க என்ன பண்றோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டி நிற்கிறோம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஒருவரை தவிர பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. பரிசுத்தம் உள்ளவன், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும். அந்த பரிசுத்தத்திற்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கேட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கம் என்ன, எனக்குள்ள இருக்கிற அக்கிரமம் என்ன, எனக்குள்ள இருக்கிற பொல்லாத கிரியைகள் என்ன, என் தகப்பனே என் பாவம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவராய் சதா காலம் என் இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். சிங்காசனத்திற்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் நான் நிற்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் வாசம் பண்ணுவாரானால் என்னை ஒருபோது கர்த்தர் நியாயம் தீர்க்கவே மாட்டார். என் மகிமைக்குள்ள வாடான் தூக்கிட்டு என்ன பண்ணுவாரா? அவருடைய சிங்காசனத்துல என்னை உட்கார வச்சுருவார். அதுக்காக தான் வழி ஆயத்தப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு கடந்து வந்தார். இதை நம்ம அறியலுங்க. வாசிப்போம். நெக்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. என்னில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற இந்த வசனம் என்னுடையதாயிராமல் பாருங்க, என்னை அனுப்பின பிதாவுடையதாய் இருக்கிறது. நான் உங்களிடமே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே கவனிங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பாருங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் என்ன பண்ணுவாரா? கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. நாம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம யாருக்கு இடம் கொடுக்கிறோமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னில் அன்பாய் இருக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை செய்வானாம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைகொண்டு என்ன பண்றதில்ல? கைகொண்டு நடக்கவே மாட்டான். வசனத்துங்க கேட்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, பழைய குருடி கதவை தள்ளின்னு அக்கத்துக்கிட்ட பக்கத்துல போய் சண்டை மாட்டிட்டு ஒருத்தர் குடி பிடிச்சி நிற்பாங்க. சகோதரிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவாங்க. சண்டை ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? முடிய பிடிச்சி நிற்பாங்க. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா புக்கு மேல போகட்டும், முதல்ல போய் அவங்களை அடிச்சுட்டு அவங்களை பேசிட்டு வருவாங்க. நான் நீங்க இந்த சத்தியமுள்ள வார்த்தையை சொல்லுங்கிற பொய் சொல்லல. நீங்க அப்படியாப்பட்ட காரியத்தை சாத்தா கரெக்டா எனக்கு கொண்டு வருவோம். பொய் சொல்லல, நான் உண்மை சொல்லிருக்கிறேன். எந்த சத்தியத்தை குறித்து நான் இந்த இடத்துல தேவ வார்த்தைகளை நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு வரணும், சமாதானத்தை குறித்து எந்த இடத்துல வார்த்தைகளை பேசிட்டு வரணும், அதே காரியத்தை சாத்தா வீட்டில் வந்து செய்வான். பொய் சொல்லல, நான் உண்மையை சொல்லிருக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமா என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் என் பழைய சுயங்களை என்ன பண்ணணும்? சாம்பல் ஆகணும். என் துர்க்கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால சாம்பல் ஆகணும். அவருடைய கிரியைகளை மாத்திரம் வெளிப்படுத்தணும். காரணம் என்ன? அந்த தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆதியிலே வார்த்தையான தேவன், அந்த வார்த்தையான தேவன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணாம தான் நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் வழியை அறிந்து அந்த ராஜ்யத்துக்கு நீங்க கடந்து போகணும்னா இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள கிரியை செய்யும். செய்தா எப்படி இருக்கு நம்ம இருதயம்? மூர்க்கமா இருக்கா? கோபமா இருக்கா? துர்க்கிரியைகளை செய்யணும்னு தீவிரித்து ஓடுதா? இல்ல அமைதியா பொறுமையா இருக்கா? சாந்த குணமுள்ளதா இருக்கா? உங்களை நீங்களே வேதம் சொல்றது நிதானித்து சோதித்து நீங்க அறியுங்க. நீங்க நியாயத்திற்குள்ள நியாயத்திற்கப்படவே மாட்டீங்க. இந்த வார்த்தை உங்களை நியாயத்திற்கு நீங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எல்லாம் உங்களை நியாயத்திற்காங்க. ஹல்லேலூயா. வாசிங்க 30 வாசிங்க. இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க, கை தூக்கு சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க. உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. ஏன் யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க? தூக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் தூக்கிட்டதோ என் குறைகளை நிறைவாக்குவார், அந்த விசுவாச நம்பிக்கை. என் பாவத்தை மன்னித்து விட்டார் நம்பிக்கை. என் அக்கிரம துன்பார்க்க சிந்தைகளை அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார் என் நம்பிக்கை, என் விசுவாசம். ஹல்லேலூயா. உலகத்தின் அதிபதி சாத்தான் என்னிடத்தில் வருகிறான்.
அவருடைய காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாராவது சொல்லக்கூடுமா? இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று சொல்லக்கூடுமா? அவர் பரிசுத்தர், நீங்கள் எப்படிங்க பரிசுத்தமா இருங்க. எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? சமாதானத்தின் தேவன் தாமே உன் இருதயத்திற்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வ உடற்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ரட்சண்ட சந்தோஷம் வரணும். காரணம் என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்க. உலகத்தில் அநேக சாத்தான் அநேக காரியங்களை செய்து வருகிறார். அவர்களில் இருக்கிறவர்கள் காட்டிலும் என்னில் இருக்கிறவர் மகா பெரியவர். காரணம் என்ன? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அந்த பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திற்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளவு மன மகிழ்ச்சி தெரியுமா? இந்த பூமியை உண்டாக்கினவர், ஆதி அந்தம் அவர்தான், சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் அவர்தான், அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் அவர்தான். அந்த தெய்வம் எங்க இருக்கிறாரு? என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்றாருங்க. இந்த பாவியான இருதயத்துக்குள்ள என்னை பரிசுத்தமாக்கி என் கிரியைகளை என்ன பண்ணாரு? என்னை விட்டு நீங்களாக்கி அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நடங்க, சத்தியத்துக்கு சாட்சியா ஜீவிங்க. காரணம் என்ன? உலகத்தின் அதிபதி வரப்போகிறான். கடைசி நாட்டிலே நியாயத்திற்குள்ளே வரப்போகிறான். அவனுக்கு முன்பாக நம்ம போய் பயந்து நிற்க கூடாது. மனது புறப்பு பாருங்க, நம்ம யாரையும் பார்க்கணும் நம்ம நினைக்கிறோம். உள்ளான இருதயத்தை காண்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. அழைத்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. வாசிங்க, நெக்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியாதபடிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? அக்கிரமக்காரன் துன்மார்க்கக்காரன் ஒருத்தர் இடத்துல இருக்கிறானா விட்டு விலகி போயிடுங்க. அவனோட ஐக்கியப்படாதீங்க, அந்த இடத்துல உட்காராதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறார், வரப்போறார், இந்த பூமியை அக்கினியிலே அழிக்க போகிறார், இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? வரப்போறார், வரப்போறார் சொல்லிடுகிறாரு. ஒரு நாள் வரப்போறார். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? முழங்கால் படிடுங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க, முழங்கால் படிடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்புவிடுங்க. ஆண்டவரே, என் பாவம், என் அக்கிரமம், என் துன்மார்க்கம் உமக்கு முன்பாக நிர்வாணமாய் காணப்படுகிறது. என் நிர்வாணத்தை மூடும்படியாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் தகப்பனே, ஆதியிலே வார்த்தையாக இருந்து அந்த வார்த்தையான தேவன் என் இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறீரப்பா. என் தகப்பனே, உமது சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. என் இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளதாய் காணப்படுகிறது. என் இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தமாக நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். ஆண்டவரே, என் இருதயத்திற்குள் காணப்படுகிற துன்மார்க்க சிந்தை, அக்கிரம சிந்தை, பொல்லாத சிந்தைகள் ஆண்டவரே என் இருதயத்தை உமக்கும் எனக்கும் தூரப்படுத்துகிறதப்பா. கருத்தில் ஒப்புக்கொண்டு என் பாவங்களை மன்னியோ, என் அக்கிரமத்தை மன்னியோ. நான் ஆண்டவரை உம்மை போல மாற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்குள் நீர் வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, பிதா என்னில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே, உமது அன்பு என்னில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்தில் காணப்படுகிற துன்மார்க்க சிந்தை ஆண்டவரே, உலகத்தின் அதிபதியோ என்னிடத்திலே வருகிறார், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே பரிசுத்த கரத்தை தேவனுக்கு நேராக நீட்டினீரே. ஆண்டவரே, நாங்கள் நீட்டக்கூடாதபடிக்கு எங்கள் கைகள் கரைத்திரையற்றதாய் காணப்படுகிறது. எங்கள் இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை அக்கிரமத்தை செய்து தேவனே உம்மை விட்டு நாங்கள் தூர கடந்து போக மாட்டோம்.
கடந்து என் பாவங்களை மன்னியோ, என் அக்கிரமத்தை மன்னியோ, என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கும், மனம் இறங்கும் அப்பா. நாங்கள் ஒருவரும் கர்த்தாவே கை நழுவி விடக்கூடாது அப்பா. நாங்கள் நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டுமா ஆண்டவரே? உமது பரம காணானுக்கு கடந்து வர வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம் அப்பா, அன்பு கூறுகிறோம். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே அன்பே பெரியது என்று சொன்னீரே. அன்புல நாங்கள் நிலைத்திருக்க தேவ கிருபையை தாரும். நீர் அன்பாகவே இருக்கிறீர் அப்பா. அன்பான தெய்வமே, எனக்குள் வந்து வாசம் பண்ணும் ஆண்டவரே. நான் உனக்குள் வந்து வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு என் இருதயம் மகா கேடும் கிருக்குள்ளதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, சத்தியத்துக்கு சாட்சியாய் உண்மை உள்ளவர்கள் என்று எங்களை அறிந்து உத்தமனுக்கு நான் துணை நிற்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த சபை எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கர்த்தாவே ஏசப்பா அந்த சபையை இன்னைக்கு விலையக்கரையுமாய் வாங்கி இருக்கிறீர். உடைய சரீரத்தை ஏசப்பா ஒப்பு கொடுத்து பிக்க ஒப்பு கொடுத்து விலையக்கரையுமாய் ஏசப்பா எங்களுக்காக சபையை கொடுத்து இருக்கிறீர். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள என் தகப்பனே, உமக்கேற்ற ஒரு பரிசுத்தம், உமக்கேற்ற ஒரு ஜீவியம், உடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார மனக்கசந்து ஆண்டவரே தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் இரக்கத்தை பாராட்டினதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் சகல சத்தியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னீரே. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து உங்களை வழிநடத்தும் என்று சொன்னீரே. உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ அன்பு எங்களை வெளிப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார தன் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே இரக்கத்திற்காக கெஞ்சின ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ரத்தத்தினால் கழுவினதற்காக இந்த பரிசுத்த ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டீர், அதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பன். ஆமென்.